ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Flavours. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான இறால் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம இறாலை ஊற வச்சுக்கணும். நான் இன்னைக்கு 500 கிராம், அதாவது அரை கிலோ அளவுக்கு ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இனி இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மசாலா எல்லாமே நல்லா ஊறணும் இறாலில். அதனால நம்ம ஃபஸ்ட்டே இதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ரைஸை ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரான்ஸ் 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இனி இதில் நம்ம ஊற வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் இது 2 செட்டாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த ப்ரானில் சேர்த்த மசாலாஸ் எல்லாமே அதில் நல்லா உள்ளே பிடிக்கும். அதுக்காக ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துடலாம். நம்மளோட ப்ரான்ஸ் எல்லாம் சூப்பராக புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ப்ரானை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ப்ரான்ஸ் பொரிச்சு எடுத்ததில் மீதி இருந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இனி இதில் ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக ரம்ப இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இனி இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரான் பொரிச்ச எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால கூட 1 டீஸ்பூன் அளவு கீயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். கீ சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதே எண்ணெயை நம்ம சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் 1 கை அளவு புதினா, 1 கை அளவு மல்லி இலை, இது எல்லாத்தையும் நறுக்கி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இனி இதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ப்ரான்ஸ் எல்லாமே மசாலாவில் நல்லா பிடிக்கணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் யூஸ் பண்ணுறதுனால 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரைஸ் உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இனி இதை 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி உடஞ்சிடாம பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சேர்த்து தண்ணி எல்லாமே வற்றிருக்கும். அதோட ரைஸும் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வந்து வெயிட்டான பாத்திரம் அல்லது தண்ணி நிரப்பின கனத்த பாத்திரத்தை மேலே வச்சு தம் போடுங்க. நான் அன்னைக்கு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் அப்படியே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த டைமில் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த சூட்லேயே. அப்போ வந்து நம்மளோட பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்மளோட ப்ரான்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.